முதலிலே இந்த நிகழ்ச்சியை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது சைவ மன்றத்தின் தலைவர் திரு தில்லைநடேசன் அவர்களை. சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கது நமச்சிவாயவே. வண்ணம் வாழலாவைகளும் எண்ணினதிற்கு யாதமோ குறைவில்லை. என் கண்ணில் நல்லதுரும் கழுமல வலனக பெண்ணினாலோரும் பெருந்த கைரந்தவே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவனியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்பரி மாத்தி வழங்குவாம் திச்சிட்டம்பரம். முறையே உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளை தொடர்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது சைவ மன்றத்தின் செயலாளர் திரு இளலிங்கம் அவர்களே. வணக்கம். சைவ மன்றம் முதல் முறையாக ஆரம்பித்துள்ள இந்த திருப்பூர் விழாவுக்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திருப்பூர் விழாவை ஆரம்பிப்பதற்கு அடிப்படையான ஒரு நோக்கமாக எங்களுடைய பக்தி தமிழ் இலக்கியங்களை எதிர்வருகின்ற சந்ததியுடைய கையில் அளிக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டை சைவ மன்றம் தனது பணியாக எடுத்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முன்பு திரு கிருஷ்ணா கூறியது போல பல ஆண்டு காலமாக இங்கு பன்னிசை போட்டிகளையும் பன்னிசையை பயிற்றுவதிலும் சைவ மன்றம் ஆரம்பமான காலத்திலிருந்து அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த பன்னிசை எழுந்த காலம் 9வது நூற்றாண்டு காலம் பதி. ஆனால் திருப்புகழ் எழுந்த காலம் கிட்டத்தட்ட 15வது நூற்றாண்டு காலப்பகுதியில் எழுந்த ஒரு இலக்கியம். அந்த பன்னிசை இலக்கியங்களுக்கும் திருமுறை இலக்கிய திருப்புகளுக்கும் இடையில் நாங்கள் இலக்கிய ரீதியாகவும் இசை ரீதியாகவும் பல்வேறு வேறுபட்ட தன்மைகளை காண முடியும். எனவே அந்த பன்னிசையில் தேறிய பிள்ளைகள் இந்த இசையையும் இதனுடைய பொருளையும் அறிந்து கொள்ள வேண்டும், இதை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தில் தான் இதை எடுத்திருக்கின்றோம். இது முதல் முறை ஆனபடியால் அவ்வளவு பெருந்தொகையான ஆட்கள் வரவில்லை என்பதில் நாங்கள் கவலையடையவில்லை. என்றால் இது ஒரு கால் கூடாக எங்களுக்கு அமைகின்றது. இது ஒரு முதல் படி. அதே நேரத்தில் இன்று நாங்கள் எடுத்த இதுவரை காலமும் 4 நாயன்மார்களுக்கும் சேக்கிழாருக்கும் குருபூசை எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு எடுத்திருக்கின்றோம். அருணகிரிநாதரை பற்றி நான் குறிப்பிடும் போது முக்கியமாக முருக வழிபாட்டோடு பின்னி பிணைந்தவர். முருகனிடமிருந்து உபதேசம் பெற்றவர்கள் என்று நாங்கள் இருப்பதாக இருந்தால் ஒன்று சிவபெருமான், 2வது அகத்தியர், 3வதாக அருணகிரிநாதர் உபதேசம் பெற்றுத்தான் அவருடைய அறிவை பெற்றுத்தான் திருப்புகழை பாடவர் நம்பித்தார் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே அந்த முருக வழிபாட்டினுடைய அடிநாதமாக விளங்குகின்ற திருப்புகழையும் அதை தந்தருடைய அருணகிரிநாதன் அவர்களையும் கௌரவித்து அதனுடைய பெருமைகளை இங்குள்ள தலைமுறைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த இலக்கிய வரலாற்று காலங்களில் எடுத்து பார்க்கும்போது திருப்புகழ் மிகுந்த சந்தங்களோடும் இசையோடும் இணைந்த ஒன்று. இந்த பாடல்களை பலமுறை இசைகளில் பாடிக்கொண்டு வந்தாலும் அதற்குள்ள ஒரு தனித்துவமான தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை அடிப்படையாக கொண்டு வரும் நோக்கத்தோடு இது ஒரு விழாவாக மாற்றமல்லாது தெரிந்து செய்த ஒரு சில பாடல்களை கொண்டு ஒரு திருப்புகழ் கருத்து அடங்கிய நூலையும் சைவ மன்றம் என்று வெளியிடுகின்றது. அந்த நூல் திருப்புகழ் எடுத்து திருப்புகழ் பாடல்களை, அதை பின்பு பிரித்து கருத்து விளங்கக்கூடியதாக அமைத்து
அதற்கு பொருளும் தந்து அந்த நூல் வெளியிடப்படுகின்றது. ஆனால் அருணகிரிநாதர் அவர்கள் 19,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடினார் என்று வரலாறு கூறும். ஆனால் இன்று எங்களுக்கு ஒரு 1300 அளவு பாடல்கள் தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்குள் மணியான 12 பாடல்களை தெரிவெடுத்து இந்த புத்தகத்தை வெளியிடுகின்றார்கள். அது ஒரு எடுத்துக்காட்டாக முன்பாட்டாக அமையும் என்று நம்புகின்றேன். எனவே இந்த முயற்சிக்கு நீங்கள் மேலும் மேலும் ஆதரவு தர வேண்டும். இது தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் என்று கேட்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி விடைபெற வேண்டும். முதலாவதாக திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுடைய மாணவ மாணவியரின் திருப்பு விளைச்சலை கேட்டு மகிழ்வோம். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரசக்தி சரவண முத்தி கொரவித்து குருபரன் என ஓதும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரசக்தி சரவண முத்தி கொரவித்து குருபரன் என ஓதும். முக்கட்பரவர்க்கு சுருதி முற்பட்டது கல்வி திருவரு 30 தவறரும் வழி பேழ பத்து தலை தக்கல் கழிதொடு கோச்சை கிரிமத்தை பொழுதொரு பட்ட பவர் வட்ட தீரி கிரவான பத்த கிரிதத்தை கிழவிய பொச்சை புயல் வச்சு தவறு பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே எத்தித்தய ஒத்தல் பரிபுர நித்த பதமைத்து பைரவி திக்க கொடடே கற்றழு கொடு தழுதாட நிற்கும் பரிகட்ட பைரவர் தொக்கும் தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திகழகு என ஓத கொத்து பறிகொட்ட கடமிசி குக்கும் கூவுக்கும் கூயன குத்தி முதகுக்கும் பெரியன முதுகூதை கொத்துற்றழக கொற்றவுடனே வெட்டி பலியிட்டு குலகிரி குத்தும் பொடமுத்து பொறவல பெருமாளே கொத்துற்றழக கொற்றவுடனே வெட்டி பலியிட்டு குலகிரி குத்தும் பொடமுத்து பொறவல பெருமாளே பொறவல பெருமாளே பொறவல பெருமாளே சைவ வாழ் பெருமக்கள் அத்தனை பேரும் காது செவி நிறைய கேட்ட ஒரு விஷயம் திருப்புகழ். இந்த திருப்புகழை முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல 15ஆம் நூற்றாண்டு, இப்போ நாங்க 21ஆம் நூற்றாண்டுல வாழ்றோம். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் அருணகிரிநாதர் அவர்களால் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டது. இந்த திருப்புகழை அருணகிரிநாதர் எழுதுவதற்கு முற்பட்ட காலத்துல அவருக்கு தொழு நோய் வந்துருது, லெப்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவருடைய உலகியல் போகங்களால் அவர் உலகத்துல ரொம்ப எல்லா வகையான மாயாக்களிலும் அவர் சிக்கி இருந்ததுனால அவருக்கு அந்த வியாதி வந்துருது. அப்போ அவருக்கு லெப்ரசி வந்ததுனால அவரை யாரும் பார்க்க, அவருக்கு பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, அவரோட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு 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 பயம், தன்னுடைய ஐடென்டிட்டி போயிடுதே அப்படின்னு ஒரு பயத்துல திருவண்ணாமலை, அவர் திருவண்ணாமலைங்கிற ஊர்ல தான் பிறந்தார். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, அப்படி ஒவ்வொரு இடம் இருக்கு. திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, மதுரையை கேட்டால் முக்தி, மதுரை அப்படிங்கிற வார்த்தை கேட்டால் முக்தி, திருவண்ணாமலையை நினைந்தாலே முக்தி. அப்போ அந்த திருவண்ணாமலையில பிறந்த அந்த மகான் திருவண்ணாமலை கோயில், அந்த குடவரை, அந்த கோபுர குடவரை, இப்போ கூட அந்த இடம் இருக்கு. அந்த கோபுர குடவரையில இருந்து ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷனோட மேக்சிமம் அவர் எல்லையில இருந்து திடீர்னு ஒரு நாள் மேல இருந்து குதிக்கிறார், சூசைட் பண்ணிக்க ரெடி பண்ற. அதான் அவருடைய இன்டென்ஷன். இனி வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, சூசைட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தற்கொலை முயற்சிக்காக மேல இருந்து அந்த கோபுர குடவரையில் இருந்து அவர் குதிக்கிறார். குதிக்கும் பொழுது என்னதுன்னா, அவர் நினைக்கவே இல்லை, அதுவரை அவர் நினையாமல் அன்கான்சியஸ் ஆக, அது நினைச்சே பண்ணல, அப்படியே அவர் மேல இருந்து குதிக்கும் போது முருகா அப்படின்னு குதிச்சுறார். அந்த க்ஷணத்துல அவர் வாயில சொன்ன வார்த்தை முருகா. முருகான்னு சொன்னதுதான் தாமதம். அப்படியே அவரை ஒரு பூச்செண்டு ஏந்துறது மாதிரி முருகன் அவரை தாங்கி பிடிச்சார். முருகன் தாங்கி பிடிச்சது மாத்திரம் இல்ல, ஏன்பா இப்படி ஒரு காரியம் பண்ண, இப்படி யாராச்சும் சூசைட் பண்ணலாமா, சூசைட் பண்ணினா
அடுத்த பிறவியில வந்து பேயா அலைவார்கள். சாப்பாடு கூட கிடைக்காது. சாப்பிட முன்னால எல்லாம் இருக்கு, மரம் செடி கொடி எல்லாம் கூட சாப்பிடலாம், பேயா அலைஞ்சா சாப்பாடு கூட கிடையாது. அதனால இப்படி எப்படி நீ பண்ணலாம்? ஓர் அறிவு, மரம் செடி கொடிக்கு ஓர் அறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈர் அறிவு, கரையான் எறும்பு மூ அறிவு, நண்டு வண்டு 4 அறிவு, விலங்குகள் சில, மனிதர்கள் 5 அறிவு, மனிதர்களுக்கு பொதுவாக 6 அறிவு. இதுதான் அறிவுடு அந்த 6 அறிவு 6 சென்சஸ் வரைக்குமான அந்த நிலை. அதுல வந்து முருகன் சொல்றார், அழகா சொல்றார், 6 அறிவு படைச்ச மனுஷன் பண்ற காரியமா ஒரு நாளும் நம்ம வந்து சூசைட் பண்ணப்படாது, பேயா அலைவோம் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து அருணகிரியை தடுத்தாட்கொண்டு பேசாமல் இரு, உட்கார்ந்துரு, 12 வருஷத்துக்கு சத்தமே போடப்படாது, வாயை திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் வந்து அப்படி இருக்க சொன்னதுக்கு அப்புறம் நிஷ்டையில் ஆழ்ந்தார் அருணகிரி. வாயே திறக்கல, 12 வருஷம் ஒண்ணுமே பண்ணல, பேசவே இல்லை. 12 வருஷம் பேசாமல் கிடக்குது. அவர் அந்த அந்த காலத்தில் அவருக்கு வந்து செல்ஃப் ஹீலிங்கே நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே என்ன வியாதி வந்தாலும் அந்த மாதிரி என்ன ஒரு டெத் வந்தாலும் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி செல்ஃப் ஹீலிங் நடந்து 12 வருஷம் ஆயிடுத்து. ஆன கையோட அவர் வந்து மறுபடியும் முருகன் அவருக்கு முன்னாடி வர காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து 12வது வருஷத்துல அவருடைய நாக்குல ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி, நீ இப்போ திருப்புகழ் பாடு, தான் என்ன பாடணும்னு சொல்றதோ அந்த அடியை கூட எடுத்து கொடுக்கிறார், திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லி. உடனே இவர் சொன்னார், நான் வந்து மழைக்கு கூட ஒதுங்கினது இல்லை ஸ்கூல் பக்கம், எப்படி பாடுறது, என்னத்தை பாடுறது, எனக்கு எழுத்து பேச்சு கூட வராது அப்படின்னு சொல்லி அருணகிரி சொல்கிறார். சொல்ல முருகன் வந்து அவருடைய நாக்குல அந்த பிரணவ மந்திரத்தை எழுதின காரணமாக முதல் வார்த்தையையும் எழுதி கொடுத்து எடுத்து கொடுத்து முதல் அடியும் எடுத்து கொடுத்து முத்து முத்தாக பாடு அப்படின்னு சொல்லிடுறார். முத்து தானாக சுயமாக பிரகாசிக்க கூடியது. வைரம் கூட நாங்க வெட்ட வெட்டத்தான் பிரகாசிக்கும், ஆனா முத்து வந்து தானாகவே ஒளிர்விடும். அந்த முத்தை முதல் வரியாக கொண்டு பொதுவா சொல்லுவாங்க எப்படின்னா முத்து போல் பல் இருந்ததுன்னு சொல்லி. ஆனா இங்க வந்து அருணகிரிநாதர் தெய்வ யானையின் பற்கள் வந்து முத்து போல் இருக்கு அப்படி மாத்தி சொல்றாங்க அவங்க. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண அப்படி என்ற வார்த்தையை ஆரம்ப அடியாக கொண்டு தன்னுடைய முதல் திருப்புகழை அவர் பாடினார். இப்போ நாங்க பாடினது அதுதான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபரன் என போதும். அதாவது சின்ன வயசுலயே இருந்தே நம்ம வந்து இறைவனை நினைத்து பாட ஆரம்பித்துடணும். ரொம்ப வயசாகி நாங்கெல்லாம் பாடுவோம் சொல்லுவோம் அப்படின்னு இறைவனை கும்பிடுவோம் அப்படின்னு நினைச்சாலும் டிமென்ஷியா வந்துடும், யாரும் சொல்ல முடியாது, எங்க பேரே மறந்து அப்புறம் எங்க முருகன் பேர். அதனால சின்ன வயசுல இருந்தே பழக்கமா வரட்டுமா இறைவன் பெயர் சொல்லி நாமம் சொல்லி பாட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபரன் என ஓதும். முக்கட்பரமட்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தவரரும் அடிப்பேன. 33 கோடி தேவர்கள், 33 கோடி தேவர்களான 12 சூரியர்கள், 11 ருத்ரர்கள், 8 அஷ்ட வசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள், மொத்தமாக 33 பிளஸ் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கோடி சிப்பந்திகள், மொத்தமாக 33 கோடி தேவர்களும் அடிப்பேன 10 தலை தக்க கடைதோடு ஒற்றை கிரி வத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. இதுல வந்து முழு ராமாயணத்தையும் அடக்கிறார். பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. அடுத்த வரியில மகாபாரதம் 10 தலை தக்க கடைதோடு ஒற்றை கிரி. இதுல வந்து ராமாயணத்தை அடக்கிறார். 10 தலை ராவணனை வச்சுக்கொண்டு அது எப்படி வந்தது என்று சொல்லி ராமாயணம் முதல் வரியில், அடுத்த வரியில் மகாபாரதம். இப்படியாக 2 வரியிலையும் வச்சு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அடக்கி பிளஸ் இப்போ நாங்க சொல்லும் போதே முத்தை தரு பத்தி
தக்கிட்ட ரக்க திம்மி முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிறை. சொல்லும் போதே சந்தம் இருக்கும், சொல்லும் போதே தாளம் இருக்கும். இந்த மாதிரியாக பல 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 ஓசை, அடி, சீர், எப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதுதான் இந்த திருப்புகழ். அது மட்டுமில்லை, சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரே முதலாவது சைவ இலக்கியம் திருப்புகழ். அடியில் கடைசியில் எல்லாம் பார்த்தா பெருமாளே பெருமாளே பெருமாளே. எதுக்கு முதல்ல அந்த மாதிரி ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்லி அந்த மாமன் மிச்சக்கூடிய, அதாவது மகாவிஷ்ணு மிச்சக்கூடிய ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய நல்ல விஷயமாம் என்னதுன்னா ஒரு நல்ல மருமகன் கிடைத்தார். அதாவது ஒரு வீட்டுக்கு நல்ல மருமகன் கிடைத்தால் இன்னொரு புள்ள பிறந்ததாக சமானம். நல்ல மருமகன் கிடைக்கவில்லை என்றால் தன் பெண்ணை இழந்ததுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாமன் மெச்சக்கூடிய, பச்சை புயல் மெச்ச தகுபொருள் அப்படின்னு சொல்லி முருகன் அந்த மாமன் மெச்சக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மருமகனாக முருகன் வந்தார் என்று சொல்லி முத்தை தரு பத்தி திருநகையத்தை கிரசத்தை சரவண முத்தி கொரவித்தே குரவர ஏலவானோ மூக்கன் பரவர்க்கு சொல்லே முற்பட்டது கற்பி திருமணமும் பந்து வர்க்கன் தமரர் வழி மேல அத்து தலைதற்கள் கடைதல் ஒன்றை திரிவத்தை கொழுதல் வட்டம் மலமட்ட திரி நிறவான ஒத்தத்திருதத்தை கடவிய முச்சை புயலிச்ச கருமுள் பட்சம் தொடரட்சி தருணது ஒரு நாடே தித்தித்தை ஒத்த பரிவரலி Vale.